வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அக்டோபர் முதல் வாரம் இது உலக அளவில் ஒரு முக்கியமான கருப்பொருளை கொண்டு ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அது என்னவென்றால் உலக வாழ்விட தினம். முக்கியமாக நகர்ப்புறங்களில் வாழ்வோரினுடைய பிரச்சனைகள் மற்றும் நகர்ப்புறங்களில் அதனுடைய மக்கள் வாழ்விடங்களாக அவற்றை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயங்களை பற்றிய பல்வேறு விதமான விவாதங்களை இந்த வாரத்தில் உலகம் முழுக்க முன்னெடுக்கிறார்கள். உலக வாழ்விட தினம், அதாவது இன்றைக்கு நகரங்களினுடைய ஒரு விரிவாக்கம் என்பது பெருமளவு நடந்து கொண்டிருக்கிறது. நகர்மயமாதல் என்பது வளர்ச்சியோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியோடும் கல்வி வளர்ச்சியோடும் நகர்ப்புறங்கள் பெருமளவு சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது கிராமங்களிலிருந்து, அதாவது கிராமப்புற பொருளாதாரம் நசிவடையக்கூடிய ஒரு சூழலில் உலகமயமாதல் என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சாணிக்குள் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளும் இணைக்கப்படுகிற ஒரு சூழலில் தங்களுடைய பொருளியல் சார்ந்த வாய்ப்புகளுக்காகவும் இன்ன பிற தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்வதற்காகவும் கிராமப்புறங்களை விட்டு பெருமளவு மக்கள் நகர்ப்புறங்களை நோக்கி வெளியேறுகிறார்கள், குடியேறி வருகிறார்கள். அதனால் நகரங்களில் மிகப்பெரிய அளவிற்கு இட நெருக்கடியும் வாழ்விடம் போதாமையும் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமாக இன்றைக்கு குடியிருப்புகள், இது இன்று நகரங்களுக்கு குடிபெயர்ந்து வருபவர்களுக்கு, பணி நிமித்தமாகவோ கல்வி நிமித்தமாகவோ வருகிறவர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் வருகையின் காரணமாக, மக்கள் குடியேற்றத்தின் காரணமாக அந்த குடியிருப்புகளினுடைய வாடகை என்பது பெருமளவு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரசினுடைய எந்த வரையறைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கு அந்த வாடகையுடைய நிலை இருக்கிறது. இதன் காரணமாக ஒருவர் தன்னுடைய வருமானத்தின் பெரும் பகுதியை அவர் குடியிருப்புகளுக்காக மட்டுமே செலவிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக ஒருவர் ஈட்டுகிற பொருளிலிருந்து அவர் ஒரு சிறிதளவுக்கு கூட தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியாத ஒரு சூழல் நகர்ப்புறங்களில் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்னதான் தீர்வு என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இப்பொழுது நகர்ப்புறங்கள் பெருமளவு விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. அந்த விரிவாக்கத்தின் மூலமாக புதிய புதிய பகுதிகள் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. அப்பொழுது ஒரு நகரின் மையப்பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளினுடைய அந்த சுமை சிறிதளவு குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, சிறு நகரங்கள் இப்பொழுது பெருநகரங்களாக விரிவாகி வருகின்றன. இதில் மிக முக்கியமாக நகர்ப்புறங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடியை நாம் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது நகர்மயமாதலை பரவலாக்குதல். அப்படி பரவலாக்குவதன் மூலமாகத்தான், அதாவது ஒரு சென்னை போன்ற ஒரு பெருநகரங்களில் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்வதன் மூலமாக கிராமப்புறங்களை அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களோடு இணைப்பதன் வாயிலாக, போக்குவரத்து வசதிகளை பெருமளவு இன்னும் மேம்படுத்துவதன் வாயிலாக, அந்த போக்குவரத்திற்கான இணைப்புகளை உருவாக்குவதன் வாயிலாக ஒருவர் ஒரு பெருநகரத்தில் வாழ்ந்தால்தான் தன்னுடைய வாய்ப்புகளை பெற முடியும் என்ற நிலையை மாற்ற முடியும். அப்படி மாற்ற வேண்டும் என்றால் இந்த டீசென்ட்ரலைசேஷன் என்பது மிக முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பரவலான ஒரு வளர்ச்சி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல நகரங்கள் வளர்ந்து வருகின்றன. முக்கியமாக போக்குவரத்து, விமான நிலையங்கள், இப்படி பல அம்சங்கள், வணிகம், கல்வி என்பதெல்லாம் பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவின் பல பகுதிகளில் அந்த சூழ்நிலை இல்லை என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது உலக குடியிருப்பு தினம், அதாவது இந்த மனிதர்கள் அவர்களுக்கான குடியிருப்புகளை பெறுவது என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை. அதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது, குடியிருப்போரினுடைய நலன்களை பாதுகாப்பது, அது இந்த தினத்தினுடைய ஒரு முக்கியமான விவாதப் பொருளாகவும் பிரகடனமாகவும் இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.